மாடிப்படி ஏறும்போது இறங்கும்போதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. மாடிப்படி ஏறுறத பற்றியோ இறங்குறத பற்றியோ யோசிக்கிறதே இல்லை. ரொம்ப முழங்கால் ஸ்டிஃப் ஆகிடுது, கஃப் மசில்ஸ் கெண்டக்கால் பகுதியும் ஸ்டிஃப் ஆகிடுது. இப்படி உங்களுக்கு சிரமமாக இருக்கா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கானது தான். இந்த மாடிப்படி ஏறும்போது இறங்கும்போதெல்லாம் ஏன் இந்த சிரமம் இருக்கணும்? ஏன் தம் கட்டி ஏறுற மாதிரி இருக்கணும்? ஏன் வலியோட கூடிய சிரமத்தோடு ஏறுற மாதிரி இருக்கணும்? இதெல்லாம் ஏதாவது பிரச்சனையோட அறிகுறியாக இருக்குமா? ஏன் ஃப்ரீயாக இல்லை, மற்றவங்கள மாதிரி ஏன் நான் ஃப்ரீயாக ஏற முடியல? ஏஜ் பெருசாக ஒன்றும் கிடையாது, மற்ற ஆக்டிவிட்டீஸ்லேயும் நான் ஸ்லோ டவுன் ஆகிட்டுருக்கேன்னே, என்ன ரீசன்? இப்படி உள்ளுக்குள்ளே நிறைய குவெஸ்டன்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா? அப்போ இந்த பதிவை முழுசாக தெளிவாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம், அல்லது தம் கட்டி ஏறுறேன், ரொம்ப சிரமமாக ஏறுறேன், வலிக்குது, கஃப் மசில் ஸ்ட்ரெயின் ஆகிடுது, அதாவது கெண்ட பகுதி ஸ்டிஃப் ஆகிடுது, இதெல்லாம் உங்களுக்கான உங்கள் யூரினரி பிளாடர் வீக் ஆகிட்டுருக்கு அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷனாக நீங்கள் அதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். அக்குபஞ்சரில் நாங்கள் அதை அப்படி தாங்க அணுகிறோம். இந்த முழங்கால் ஸ்டிஃப்னஸ் ஆகட்டும், அல்லது அந்த தம் கட்டி ஏறுறீங்க அப்படிங்கிறது, அதாவது வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களோட யூரினரி பிளாடர் வீக் ஆகிட்டுருக்குன்றதுக்கான ஒரு சிம்டம். இதோட வேறு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே யூரினரி பிளாடர்னு சொன்னதுனால கண்டிப்பாக நீர் சார்ந்த யூரின் சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அர்ஜென்சி கம்மியாக போகிறது, ஜாஸ்தியாக போகிறது, எரிச்சலாக இருக்கிறது, இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகிடுறது, அடிவயிறு திடீர்னு பல்கி ஆகிடுறது, அடிவயிறு மட்டும் வெயிட்டாக தெரியுறது. நல்லா கவனிச்சு பாருங்கள், குனிஞ்சு நிமிர்ந்து நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிவயிறு நல்லா வெயிட்டாக தெரியும். இதெல்லாம் உங்கள் பாடி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சிம்டம். இப்போது அண்ட் ரேஷாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கிறது, டக்குன்னு வெயிட் ரெடியூஸ் ஆகிடுற மாதிரி இருக்கிறது. உங்களோட கைகளை நீங்கள் உயர்த்தி பார்த்தீங்கன்னா கைகளோட எல்போ ஜாயிண்ட்டுக்கு மேலே இந்த பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட், அதாவது உங்களோட மசில் தொங்குற மாதிரி இருக்கிறது, தாடை பகுதிகளெல்லாம் அப்படி வெயிட்டாக தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு சேஞ்ச் உங்கள் பாடியில் தெரியும். அண்ட் ஸ்கின்னு ட்ரை ஆகிற மாதிரி இருக்கிறது, உதடு வறட்சி, தண்ணி தாகம் அதிகமாக இருக்கிறது, பாதங்கள் சம்மந்தமான பிரச்சனை, இது எல்லாமே வருங்க. முடி ரொம்ப முக்கியமாக நிறைய கொட்டிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸில் இருப்பீங்க. இப்போ நான் சொன்ன ஏதாவது குறைஞ்சபட்சம் ஒரு விஷயமாவது உங்களை பாதிச்சுட்ருக்கோம், கூடுதலாக இந்த ஏறி இறங்கும் போது இருக்கக்கூடிய சிரமத்தோட. ஸோ இது எல்லாம் நம்ம அக்குபஞ்சரில் ட்ரீட்டபிள் தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அக்குபஞ்சர்.